ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த தொழிலை நான் என்ன ஆனாலும் சரி நான் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருக்கிறவங்க எத்தனை பேர் இதில் நான் எப்படியும் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு லைக் கொடுங்க. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நம்ம எவ்வளோ பேர் இந்த தொழிலை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். லைஃப்பில் நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அது நடக்காது. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே டீச்சிங் ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டீச்சர் ஆகணுன்னு தான் சின்ன வயசுலேருந்தே ஆசை. ஆனால் பல காரணங்கள், சில காரணம்லாம் கிடையாது, பல காரணத்தினால ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் படிக்க முடியல. 10th வரைக்கும் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் டெய்லரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஒரு டெய்லராக இன்றைக்கி இருக்கிறேன்னா ஓகே, இதுவும் ஒரு டீச்சிங் ஃபீல்டு தான். ஆனால் இது நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாத சூழ்நிலை. நான் ஏன்னு முக்கியமாக ஒரு காரணம் வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ் எடுக்கணும், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று கடை வச்சுருக்கணும், இல்லைன்னா சொந்த வீடு வச்சுருக்கணும். இந்த 2மே இல்லாதவங்க ஆசைப்பட்டால் கூட அது நடக்காது. ஏன்னா நம்ம வீடாக இருந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதே ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறது தப்பு. அதனால் எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. ஆனால் என்னால் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதனால தான் சரி, ஒருவேளை யூடியூப் நம்ம இந்த மாதிரி சேனல் ஆரம்பித்து ஒருவேளை நமக்கு ஒரு 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 10 பேர் டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம கிளாஸ் வச்சு எடுத்தாலும் ஒன்று தான், இதில் சொல்லிக் கொடுத்தாலும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். நான் முன்னாடி சொன்னது வந்து இந்த ஃபீல்டில் எத்தனை பேர் சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இதை விட்டுறக்கூடாதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த தொழிலுக்கு நானுமே வேறு வழி இல்லை, சரி நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோம், இதாச்சும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இதுக்குள்ளே வந்தது தான். 4 பேருக்கு நான் தைச்சி கொடுக்கணும்னு நினச்சி நான் வரவே இல்லை. உண்மையாலுமே சொல்கிறேன். நமக்கு நம்ம தைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீபாவளி அப்போது என்னோடய ட்ரெஸ் கொடுத்து 1 மாதம் ஆச்சு. ஆனால் அவங்க என் ட்ரெஸ் மறந்துட்டாங்க, ஸ்டிச் பண்ணவே இல்லை. அந்த அந்த வருஷம் நான் புது ட்ரெஸ் போடவே இல்லை. அதனால் அந்த கோவத்தில் தான் நம்மளே ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம், நம்மளே பழகிட்டால் நம்மளே நமக்கு தைச்சிக்கலாம்ல, ஒருத்தவங்களை எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் இதுக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தது. ஒரு காரணமும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ என் பொண்ணுக்கு வந்து 1.5 வயசு. அப்போ வந்து நான் விட்டுட்டு வேலைக்கு போகவும் முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும், வீட்டில் சும்மா இருக்க முடியல. ஏன்னா நான் மேரேஜுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஒரு 10 வருஷமாக நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஓட்டியெல்லாம் அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட நான் கேட்டு செய்வேன். இல்லை ஓட்டி வைங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணுவேன். அதனால் சும்மா இருக்க முடியல என்னால். சரி, இதுவாச்சும் போய் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவை எங்கள் அத்தை வீட்டில் விட்டுட்டு நான் அப்படியே கிளாஸ் போய் பழகுனது தான். அப்படி கற்றுக்கிட்ட தொழில் மூலமாக தான் இன்றைக்கி என்னோடய அடையாளம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். இதை வச்சு தான் பவி டெய்லர் அப்படிங்கிற அடையாளத்தை இந்த டெய்லரிங் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. அதனால் இந்த டெய்லரிங் ஃபீல்டை விட்டு நான் போகவே மாட்டேன். எனக்கும் நிறையா கஷ்டம் வந்துச்சு, இதை விட்டுட்டு போயிடலாம், வேண்டாம், இந்த தொழில் நமக்கு சரியான பாதை கிடையாது அப்படின்னு சொல்லி நிறையா நாள் வந்து நான் நினச்சிருக்கேன். இல்லை நினைக்கிற அளவுக்கு என் உடம்புலையும் முடியாமல் எல்லாம் இருந்திருக்குது. ஆனாலும் அதெல்லாம் முடியாது, இது எனக்கு கை கொடுத்து என்னை ஒரு தூக்கி விட்டது, இதை வந்து நம்ம தூக்கி வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. டெய்லரிங் தொழிலில் எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை எனக்கும் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் சண்டை வந்துடுச்சு இந்த ஸ்டிச்சிங்னால், தைக்கிறனால. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த மிஷின் இருக்கிறனால தானே நீ இந்த ஆட்டம் ஆடுற, இதை தூக்கி விற்றுட்டா என்ன செய்வேன்னு கேட்டார். எனக்கு 2 நாளாக தூக்கமே வரல. ஏன்னா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தது அந்த மிஷின் தான். ஃபஸ்ட்டு அந்த மிஷின் வாங்கும்போது செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தா கூட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பேன்னு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு வாங்கி கொடுக்கல. அப்புறம் வாங்கலான்னு சொன்னார். அப்புறம் எங்கள் அண்ணனும் நானும் போய் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தூரம் அங்கே போய் அங்கே மிஷின் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அவருமே எனக்கு ஒரு ஹெல்ப் தான் பண்ணார். ஏன்னா அங்கேருந்து இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கே ஆட்டோ வந்து ஜாஸ்தியாக கேட்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு பக்கமாக இருந்து எனக்கு வெறும் 250 ரூபா தான் வாங்கினார். பரவாயில்லம்மா, ஃபஸ்ட் டைம் நீ இதை வச்சு தைக்க போகிற, நல்லா தைங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தார் அந்த ஆட்டோக்காரண்ணா. அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது இப்போ வரைக்குமே. அப்படி ஒரு நாள் அந்த சண்டையில் நான் இந்த மிஷினை வித்துறேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் பேசிட்டு நான் பேசவே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த மிஷின்கிட்ட சாரி சொல்லுங்கள்,
இனிமே உங்கள் வாயிலிருந்து இந்த பொருளை நான் விற்றுருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மிஷின்கிட்ட சாரி சொல்ல சொன்னேன். இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக கூட இருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு. ஆனால் அந்த தொழிலை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படிங்கிறத அன்னைக்கு தான் என் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டாரு. அவளுக்கு இந்த ஃபீல்டு வந்து எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். அதையும் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணது அவர் தான். அதுக்கப்புறமா அந்த மிஷின்கிட்ட போய் சாரி அப்படின்னு சொல்லி தொட்டெல்லாம் நான் தொட சொன்னேன். தொட்டு சாரி சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணார். நான் ஏன் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னா, எங்கள் பாப்பா சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம வீட்டில் இருப்போம். நாங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வேலைக்காக தான் இங்கே வந்து இருந்தோம். ஒருத்தரோட சம்பளத்தில் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். ஒருத்தரோட சேலரியில் இங்கே சிட்டியில் நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியுமானா கஷ்டம்தான். இந்த 10 வருஷத்துக்கு, இந்த ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்குலாம் முன்னாடி. அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒன்று நம்மளும் பண்ணணும்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்குள்ளே அப்படியே ஒன்றொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தது தான். அப்போ நினைப்பேன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப நமக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில இந்த நைட்டி ஆல்ட்ரேஷன், சாரீ கோட் அடிக்கிறது அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ ரொம்ப எனக்கு கையில் வந்து காசு இல்லாமல் இருக்கும்போது நான் அந்த மிஷின்கிட்ட உண்மையாலுமே இது எனக்கு நடந்தது தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, அந்த மிஷின்கிட்ட நான் ஒரு சொட்டு கண்ணீராச்சும் விடுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணு, என் பொண்ணுக்கு என் குழந்தைக்கு ஒரு 10 ரூபா பால் பாக்கெட் வாங்க கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உண்மையாக சத்தியமாக இது நடந்தது. யாராச்சும் சாயந்தரத்துக்குள்ளே யாராச்சும் ஒருத்தராச்சும் ஏம்மா இது கோட் அடிச்சு தரியா, இந்த இடம் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தராச்சும் எனக்கு தைக்க வந்துடுவாங்க. அதனால அந்த மிஷினை என்னால் இப்போ வரைக்குமே அது மிஷினாக என்னால் பார்க்க முடியாது. அது என்னோடய தெய்வமாக தான் நான் பார்க்குறேன். சாரிங்க, கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிருச்சு, சாரி. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டெய்லரிங் ஃபீல்டில் நல்லா எனக்கு ஒரு வளர்ச்சி தான் இருந்துச்சு. நல்லா நிறைய பேர்த்துக்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். 1 பை 1 நிறைய பேர் ஒருத்தருக்கு நம்ம நல்லா தைச்சோன்னே இன்னும் நான் அவங்க 10 பேர்த்துக்கிட்ட சொல்லி அந்த மாதிரி நிறையாலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பக்கத்து ஊர் ஒரு 10 கிலோமீட்டர் அளவுலேயுமே நிறைய பேர் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு அக்கால பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து அவங்க இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்ரு. நான் கூட சொல்லுவேன், நீங்கள் இவ்வளோ தூரம் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிவிட்டு வரீங்கக்கா, அங்கேயே கொடுத்து நீங்கள் அடிக்கலாம்ல அப்படின்னு கேட்டால், இல்லைடா எனக்கு நீங்கள் அடிக்கிறது தான் எனக்கு நல்லா இருக்குது, செட் ஆகிக்கிச்சு, பரவாயில்ல, தூரமாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இப்போ என்னாச்சுன்னா, எனக்கு அந்த பக்கம் போகிற வேலை இருந்துச்சுன்னா நான் முன்னே கால் பண்ணி சொல்லிடுவேன், அக்கா இந்த மாதிரி நான் வர்றேன், எதுவும் துணி இருந்தால் எடுத்து வச்சுருங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளையும் மதித்து அவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுக்குறாங்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ணுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த தொழிலையும் ஓரளவுக்கு நல்லா மேலே வரதுக்கு ஆரம்பித்தோன்னா, ஒரு தீபாவளி அப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு வேலை 1 வீக்கு சுத்தமாக அந்த லாஸ்ட் தீபாவளிக்கு 1 வீக்குக்கு முன்னாடிலாம் சுத்தமாக தூக்கமே இல்லாத அளவுக்கு வேலை. அந்த சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பார்த்துக்கல நான். அசால்ட்டு என்ன வந்துட போகுது, நமக்கு தைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேயே இருந்துட்டு என்னாச்சுன்னா, நைட்டும் பகலும் தூங்கம் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குவேன். அந்த மாதிரி அலாரம் வச்சு எந்திரிச்சிருவேன். குழந்தைங்களையும் பார்த்துட்டு பண்ணிவிட்டு அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு இதுலேயும் பண்ணினோன்னே உடம்ப பார்த்துக்காம விட்டுட்டேன். அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 1 வீக் கழிச்சு பேக் பெயின் வந்துருச்சு. திடீர்னு நைட் ஃபுல்லாக ஒரே வலி. நமக்கு டெலிவரி பெயின் எப்படி வருமோ அந்த மாதிரி தாங்கவே முடியல, அவ்வளோ வலி. நான் கூட நினச்சேன் ஸ்டோன் எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் ஸ்கேன் போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா, உடம்பு ரெஸ்ட்டு கேட்குது, வேறு எதுவும் இல்லை, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, முதுகுக்கு ரொம்ப வேலை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து சிசேரியன், செகண்ட் பேபி. என் பையன் 6 மாதம் இருக்கும்போது பிறந்த 6 மாதத்துல நான் மிஷினில் உட்காந்துட்டேன். அப்போ உட்கார வேண்டிய சுச்சுவேஷன் உட்காந்தாச்சு. இப்போ அவனுக்கு 6 வயசு முடிஞ்சிருச்சு. அது ரொம்ப முதுகு பிரச்சனை, அந்த முதுகு வலி இருந்தனால 1 மாதம் என்னை வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் மிஷின்கிட்டே போகக்கூடாது, கண்டிப்பாக போகக்கூடாது, 1 மாதம் வேண்டாம், நல்ல உடம்பு ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானாக நினச்சேன், இதுக்கா நம்ம இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அடித்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் அது என் தப்பு தான். நான் ஸ்டிச்சிங் பண்ணுறது தப்பு சொல்லலை, அதோட என் உடம்பையும் நான் பார்த்துருக்கணும். அதிகமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்காமல் விட்டது தான் என் தப்பு. தண்ணி குடிக்காதனால தான் எனக்கு வந்து அந்த பேக் வந்து ரொம்ப 2 சைடுமே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு முதுகு. மெயின் அதுதான் ரீசன். தண்ணி வந்து நான் குடிக்கவே இல்லை, அதுதான் ரீசனே. அதுக்கப்புறம் இப்போல்லாம் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு வைங்க. எப்படியுமே மிஷின்கிட்ட 2 பாட்டில் தண்ணி வச்சுருப்பேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வாரம் நான் மிஷின்கிட்டயே போகவே இல்ல. அதுவே எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. நல்லா அந்த ஒரு வாரம் நல்லா சாப்பிட, தூங்க அந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறமும் இவங்க வந்து வீட்ல திட்டுவாங்க. மிஷின்கிட்ட இன்னைக்கு உட்காந்தியா? போக்கூடாது. உன்னைய ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் இவங்கலாம் வேலைக்கு எங்கள் வீட்லலாம் வேலைக்கு போனதுக்கப்புறமா, இல்ல நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கட் பண்ணி அப்படியே அந்த பெண்டிங் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிச்சுருவேன். அ ஏன்னா அந்த மிஷின்கிட்ட போகாம இருக்க முடியாது இல்லையா? அதனால் அப்படியே அவங்கள்ட்ட திட்டு வாங்கிட்டு அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாரி ஹெல்த் பிரச்சனை வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணிட்டேன். நம்ம கரெக்ட்டா என்ன மெயினா நெறைய தண்ணி குடிக்கணும். நல்லா டைமுக்கு சாப்பிட்றணும். ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாரி சாப்பிடணும். அந்த மாரி சாப்பிட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வருஷம் நியூ இயர் அப்போ நியூ இயர் வர்றதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என் பையனுக்கு வந்து ஃபீவர். சும்மா ஏதோ லைட்டா எப்பவும் போல இந்த குளிருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டாச்சு. ஹாஸ்பிட்டல் போனா 2 நாள் போவோம். 2 நாள் நல்லாயிருக்கும். திருப்பி காய்ச்சல் வரும். திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டல் போவோம். 2 நாள் நல்லா இருந்துச்சு. திருப்பி வரும். இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு ஹாஸ்பிட்டல் போய் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தா, பையனுக்கு வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைரஸ் ஃபீவர் ஏதோ சொன்னாங்க. எனக்கு அப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி கஸ்டமர்ட்ட துணி வாங்கிட்டோமே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கஷ்டம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம வேலைன்னு நம்ம வேலையே பார்த்துட்டு நம்ம குழந்தைய பார்க்காம விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா அவன் சின்ன குழந்தை இல்லையா? பாப்பா கூட கொஞ்சம் பெருசா, கொஞ்சம் மெச்சூரிட்டி அவள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பா. தம்பி அப்படி கிடையாது. ரொம்ப விளையாட்டா துருன்னே இருப்பான். அந்த ஒரு வாரமே அவன் படுத்தே இருக்கிறதுனால என்னால் சுத்தமா பார்க்கவே முடியல. நம்ம இந்த வேலை பார்த்துட்டே இருந்தனால தான் நம்ம குழந்தைய பார்க்காம விட்டுட்டோமோன்னு சொல்லி அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். வேண்டாம் இத விட்டுறலாமா அப்படிங்கிற லெவலுக்குலாம் போயிருச்சு. ஏன்னா பையன் அப்படி ரொம்ப முடியாம போயிட்டான். ஆனா கடவுள் புண்ணியத்துல அட்மிட் பண்ற அளவுக்கு போயிட்டு, ஒரு நாள் மட்டும் வச்சுட்டு, முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவால்ல, நல்லா இருக்கான். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஒரு 15 நாள் நான் மிஷின் கிட்டயே போகவே இல்ல. பையன மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தேன். என்ன அதுக்கேத்த மாரி அந்த சமயம் என்னோட கஸ்டமரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, குழந்தைய பாருங்க. நாங்க மெதுவா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயம் கூட இல்ல குடுங்க நாங்க வேற பக்கம் அடிச்சுக்கிறோம்னு யாருமே சொல்லல. அந்த மாரி ஒரு சூப்பர் கஸ்டமர்லாம் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். இதை எதுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். நம்ம இது பண்ணவே முடியாதுன்னு நினைப்போம், நம்ம பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இது பண்ணுவோமா அப்படின்னு நினைப்போம், அதையும் பண்ணிடுவோம். அடுத்து இதை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இதுவும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நம்ம ஒரு டவுட்லேயே எடுத்து வைப்போம். ஆனால் நம்ம சக்ஸஸாக பண்ணிடுவோம். அப்படி வந்து இந்த டெய்லரிங் ஃபீல்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் பை ஒன்னாக ஒரு ஸ்டெப்பாக நம்ம மேலே வந்துட்டு டக்குன்னு நம்மளால் கீழே போகிறதுக்கு தோணாது. எவ்வளவோ நாள் ஃபினான்சியல் பிரச்சனை வந்தப்போ, காசு பிரச்சனை வந்தப்போலாம் வேலைக்கு போகலாம், இதில் என்ன வருமானம் வருதுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு செகண்ட் யோசிப்பேன், ஒரு காலத்தில் இது கூட எங்கேயுமே முடியாமல் இந்த மிஷின் தான் நம்மளை காப்பாத்துச்சு, நம்ம அப்படி போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே விடாப்பிடியாக அந்த மிஷின்லேயே தான் உட்காந்துட்டே இருக்கிறேன். வீட்டில் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நஷ்டமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு போனால் இந்த டைமுக்கு போயிட்டு இந்த டைமுக்கு தான் விடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் தைக்கிறவங்க வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம தொழிலையும் விடாமல் இதில் சக்ஸஸ் ஆகிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், என்ன ஒரு சூழ்நிலை வந்தால் கூட இந்த தொழிலை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த தொழில்னு கிடையாது, எல்லா பெண்களோ ஆண்களோ எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அவங்கவுங்க ஃபீல்டில் வந்து ஏதோ ஒரு மூலியமா சாதிக்க ஆசைப்படுவாங்க. அதை வந்து நம்ம விட்டுறவே கூடாது. இல்லை நமக்கு தூக்கி விட ஆள் இல்லை, நம்ம கை கொடுக்க ஆள் இல்லைன்னு யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். தன் கையே தனக்கு உதவின்னு நம்ம பாட்டுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டோம்னாலே, நம்ம அதில் லைட்டாக சக்ஸஸ் ஆகுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே வீட்டில் இருக்கிறவங்க மித்தவங்களாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா லைட்டாக ஆரம்பமே நமக்கு என்ன ஆகும், லைட்டாக முன்ன பின்ன ஒரு சர்க்கிள் வரும்போது அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், எங்கே போய் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம அதை விடாமுயற்சியாக நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா கரெக்டாக ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளும் வந்துடுவோம். அதனால எப்பவுமே இந்த தொழிலை விட்டுட்டு போயிடணும்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஏன்னா நான்லாம் எவ்வளவோ நாள் நினச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தொழில் மட்டும்தான். இந்த தொழில் இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு என்னாலே நினச்சே பார்க்க முடியல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அடையாளம் கொடுக்கறது ஒரு தொழில். இந்த டெய்லரிங் தொழில் ஒரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து நிறைய அடையாளத்தை கொடுத்துருக்கு. அதில் நம்ம இன்னமும் அதிகமாக ஒன் பை ஒன்னாக ஸ்டெப்பாக நம்ம வளரத்தான் செய்வோம். கண்டிப்பாக இந்த தொழிலை நம்பினோர் கைவிடப்படார். கண்டிப்பாக இந்த தொழில் நம்மளை கைவிடாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி முழு முயற்சியோட நம்ம ஒரு
இதில் கால் வச்சாச்சு, இனி என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம இதில் முழுசு துணிஞ்சு இறங்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.